ஒரு போர்ல தோத்து போன ஒரு நாடு உலகத்திலே மிகப்பெரிய புதையலை கைப்பற்றுச்சுன்னா நம்புவீங்களா? ஆமா, இதுதான் 17ஆம் நூற்றாண்டு நடந்த ஆங்கிலோ டச்சு போரோட ஆச்சரியமான கதை. வர்த்தகத்துக்காக ஆரம்பிச்ச இந்த போரோட முடிவு உலக வரலாற்றையே மாத்தி எழுதுச்சு. அது எப்படி நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். ஒரு போர்ல ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம்? சும்மா நிறைய இடத்த பிடிக்கிறதா? இல்ல அதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா? இந்த கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கதையோட கடைசியில இதுக்கான பதில் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். 17ஆம் நூற்றாண்டுல கடல் தான் உலக பொருளாதாரத்தோட ஹார்ட் மாதிரி. அந்த இதயத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் ராஜா. இந்த கண்ட்ரோலுக்காக ரெண்டு பெரிய சக்திகள் அடிச்சுக்கிட்டாங்க. ஒன்னு இங்கிலாந்து, இன்னொன்னு டச் குடியரசு. அவங்களோட சண்டை தங்கத்துக்காகவோ நிலத்துக்காகவோ இல்ல. அதுக்கு ஒரே காரணம் குளோபல் ட்ரேட். இந்த போரோட குறிக்கோள் ரொம்ப சிம்பிள். அந்த டைம்ல டச்சுக்காரங்க தான் உலக வர்த்தகத்தோட கிங். ஏஷியாவிலிருந்து மசாலா பொருள், அமெரிக்காவிலிருந்து சர்க்கரைன்னு எல்லாத்தையும் அவங்க கப்பல் தான் கொண்டு வந்துச்சு. சொல்லப்போனா அவங்க ஒரு ட்ரேட் எம்பையரையே நடத்திட்டு இருந்தாங்க. அந்த சாம்ராஜ்யத்தை உடைச்சு அதை கைப்பற்றணும், இதுதான் இங்கிலாண்டோட ஒரே ஒரு நோக்கம். ஆனா இது திடீர்னு ஒரு நாள் ஆரம்பிச்ச சண்டை இல்ல. இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்த ஒரு பெரிய போட்டியோட ஒரு பாகம். யார உலகத்தோட அடுத்த சூப்பர் பவர் அப்படின்னு முடிவு பண்ற ஒரு பெரிய செஸ் கேம்ல இது ஒரு முக்கியமான மூவ். சரி, போட்டி ஆரம்பிச்சாச்சு. 2 நாட்டு கப்பல்களும் கடல்ல மோதுச்சு. அப்ப என்னாச்சு? ஆரம்பத்துல யாருக்கு சாதகமா காத்து வீசுச்சு? இந்த டைம்லைனை பாருங்களேன். கதை ரொம்ப கிளியரா தெரியற மாதிரி இருக்கு இல்லையா? 1665ல போர் தொடங்குது. ஆரம்பத்துல இங்கிலாந்து கடற்படை வரிசையா ஜெயிக்குது. இத பாக்கும்போது சரி, இங்கிலாந்து ஈஸியா ஜெயிச்சிடும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா வரலாறுல எப்பவுமே எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கிலாந்தோட வெற்றி பயணம் ஒரு பெரிய புயல்ல மாட்டின கப்பல் மாதிரி திடீர்னு தலைகீழா மாறிடுச்சு. ஷாக்கிங்கா இருக்குல்ல? அவ்வளோ வலுவா ஆரம்பிச்ச இங்கிலாந்து தோத்து போச்சு, டச்சுக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனா உண்மையா சொல்லப் போனா பெரிய ஆச்சரியமே இந்த போரோட முடிவுல இல்ல, அதுக்கப்புறம் நடந்த சமாதான ஒப்பந்தத்துல தான் இருக்கு. பொதுவா போர்ல ஜெயிச்சவங்க சொல்றதுதான் சட்டம், தோத்தவங்க அதை ஏத்துப்பாங்க. ஆனா இந்த பிரேடா ஒப்பந்தம் அது அப்படி இல்ல. இது வெறும் சமாதான ஒப்பந்தம் மாதிரி தெரியல. அதுக்கு பதிலா இது ஒரு செம ஸ்மார்ட்டான பிசினஸ் டீல் மாதிரி இருந்துச்சு. ஜூலை 31, 1667 இந்த நாளை நோட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு தான் போர் அதிகாரப்பூர்வமா முடிஞ்சது. ஆனா அந்த ஒப்பந்தத்துல இருந்த சில வரிகள் தான் உலக மேப்ல இந்த 2 நாடுகளோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. இப்போதான் இந்த டீலோட விசித்திரமான பார்ட்டுக்கு வரும். இந்த டேபிள பாருங்க. இங்கிலாந்துக்கு என்ன கிடைச்சது? புதிய நெதர்லாந்துன்னு ஒரு இடம். அதுதான் பின்னாடி நியூயார்க் நகரமா மாறுச்சு. சரி, அதுக்கு பதிலா டச்சுக்காரங்களுக்கு என்ன கிடைச்சது? பூலாவரன்னு ஒரு குட்டி தீவு, அப்புறம் சுரினாம்ல இருந்த சர்க்கரை தோட்டங்கள். என்னது, ஒரு பெரிய நிலத்துக்கு பதிலா ஒரு தீவும் தோட்டமுமா? இதுல யாருக்கு லாபம் தோணுதுல? இதுல யாரு ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிருக்கா? இது சும்மா இடத்த மாத்திக்கிறது இல்ல, இது ஒரு பெரிய செஸ் கேம். ஒவ்வொரு நாடும் அவங்க ஃபியூச்சரை மனசுல வச்சு காய நகர்த்தி இருக்காங்க. இதோட மதிப்பை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல ஜாதிக்காங்கிறது தங்கத்தை விட மதிப்பு அதிகம். அந்த ஜாதிக்கா உலகத்திலேயே விளையிற ஒரே இடம் இந்த பூலாவரன் தீவு தான். அதே மாதிரி சர்க்கரைங்கிறது இன்னைக்கு பெட்ரோல் மாதிரி. ஒரு நாட்டோட எக்கனாமியே அதுதான் இயக்கும். டச்சுக்காரங்க கையில இந்த 2 தங்கச் சுரங்கமும் கிடைச்சது. இந்த இடத்துல தான் மொத்த கதையும் அடங்கியிருக்கு. ஒரு பக்கம் டச்சுக்காரங்களுக்கு உடனடி பணம், மசாலா, சர்க்கரை. இன்னொரு பக்கம் இங்கிலாந்துக்கு ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட், பின்னாலே நியூயார்க்காக போற ஒரு முக்கியமான இடம். ஷார்ட் டேர்ம் லாபமா இல்ல லாங் டேர்ம் வளர்ச்சியா? 2 பேருமே அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு மறுபடியும் வருவோம். இதுல உண்மையாவே ஜெயிச்சது யாரு? உடனே பணம் பார்த்து டச்சுக்காரங்களா, இல்ல எதிர்காலத்துல உலகத்தோட பெரிய நகலத்தையே வாங்கின இங்கிலாந்தா? பாத்தீங்களா, சில சமயம் போரோட வெற்றி போர்க்காலத்துல முடிவு செய்யப்படுறதில்ல, அது சமாதானம் பேசுற மேஜையில தான் முடிவு செய்யப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?